இருக்கின்றேன். என் பெருமானே ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா நல்லா இருப்பா. ஏய் கோவிந்தா நாராயணா எம்பெருமானே வணக்கம் வணக்கம். கோவிந்தா நாராயணா சுகமா வாழும்படி உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கேன். ஆகட்டும். பகவானே என் பெருமானே அவர் எப்பேற்பட்ட ஆளு பிச்சு குடி பிச்சு அவர் எப்பேற்பட்ட ஆளு திருப்பதி இருக்கக்கூடிய ஏழ்மலைனாச்சு சரி கோவிந்தராட்சி ஆச்சு 7 மணிக்கு மேல இருக்கு ஏழ்மலைனாச்சு சரி இருக்கட்டும் அவர் பாதத்தை ஒரு பொம்பளை தீண்டி கும்பலாமா ஏன்டா கும்பிட கூடாது ஆனா கடந்து போதும் ஏன் கும்பிட கூடாது ஏய் பகவானுக்கு மாலை போடலையா பொம்பளையடிக்கு மாலை போடலையா பஜனை பாடலையா திருப்பதிக்கு நடையாத்திரையா போகலையா ஏன் கும்பிட கூடாதுன்ற என்ன காரணம் ஏய் திருப்பதி போறாங்க மொட்டை அடிக்கிறாங்க நடையாத்திரை போறாங்க அன்னதானம் போடுறாங்க பஜனை பாடுறாங்க சரி நான் இல்லன்னு சொல்லல இந்த நேரத்துக்கு சுத்தமா இருக்கிறியா ஆனா கண்ணனு பண்ண பையா 5ஆம் நாள் மஞ்சா தேடி குளிச்சுட்டு சுத்த பத்தமா வந்துருந்தா புண்டை புண்டாடிக்கு வந்த புண்டாடி அது புண்டாடி ஏய் அதான் காலைல ஈர போட வேண்டியா அதான் உனக்கு பாக்குறேன் கேட்டு பாரு உனக்கு நல்லாதான் தெரியுது தெரியும் உனக்கு ஏய் பகவானே ஆழ்வார் பகவானே சபையை பார்த்தனையா சபை பார்த்தே இது எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாதிபதி சபை இது எதனால் கூடப்பட்ட சபை அந்த மன்மத சுவாமி திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை மன்மத சுவாமி அந்த மன்மதனுடைய திருவிழாவை முன்னிட்டு ஆமா 2 இரவு நாடகம் ஆமா நேத்து ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு செகண்ட் நைட் இந்த 2 நாள் நாடகம் தானாக்கா உனக்கு இத சொல்ல ஃபர்ஸ்ட் நைட் அதான் நீ உள்ள போய் என்ன பண்ண போற ஒண்ணும் பண்ண போறது கிடையாது கபடி விளையாடுவோம் போய் துப்பாக்கி இருக்கு ஆனா குண்டு கிடையாது குண்டு போயிடுச்சு வந்து பாக்குறியா 2 குண்டு இருக்குது நான் தைரியமா ஒரு குண்டா வாண்டேன் அத போய் போடா. பகவானே அடிச்சு போட்டு நான் வரும்போது எதனா பேசினா ஆமா இதாட்டிதான் நாயை பத்தி அவனு பஞ்சாட்டு என்ன பேர் நல்ல பேர் ஏறானாக்கா எப்ப நீ ரொம்ப நல்ல நீ பகவானே மன்மத சுவாமியை வழிபட்டு வழிபட்டு அந்த மன்மத திருவிழாவை முன்னிட்டு 2 ராத்திரி நாடகம் ஆமா இல்லையா இது 2வது இரவு நாடகம் ஆமா அருமையான மக்கள் ஆமா இவங்களை சந்திக்க வேண்டிய பாக்கி நமக்கு ஆமா ஆனா இருந்தாலும் இந்த வரட்டு பணி நம்மள போட்டு வாட்டுது வர தண்ணி சரியில்லைங்க என்ன தண்ணி ஒரு நாளைக்கு குழா தண்ணி ஒரு நாளைக்கு போர் தண்ணி இன்னைக்கு சுத்தமா தண்ணியே வரலையா கேட்டு நீ டபுள் மீனிங்ல பேசுறானுமா காலையில தம்பி சரி எப்படி இருந்தாலும் கெட்டாலும் மென்மக்கள் சங்கு சுட்டாலும் அது வெண்மை தரும் அதே போல நம்முடைய தெருக்கூத்துக்கு வாய்ப்பளித்து இந்த சவிடமா வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் அருமையர் தாய் தந்தைமார்களுக்கும் உங்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு என் மனம் கனிந்த வணக்கம் ஆழ்வார் விளக்கம் அவன் அடிச்சா உனக்கு எங்கடா நாங்க 2 பேரும் யார் தெரியுமா ஒரே தாய் வைத்த மக்கள் நீங்க 2 பேரும் ஒரே தாய் வைத்த மக்கள் நாங்க 2 பேரும் அண்ணாந்து பூமி பட்டியே போடா கண்ணே நான் அண்ணன் அவன் என் தம்பி ஆமா நீ அண்ணா அவன் தம்பியா என் தம்பி அவன் முன்ன பிறந்தா 2 வருஷம் சென்று நான் பிறந்தா அவனுக்கு நான் தம்பி முன்ன பிறந்தா அண்ணன் பின்னால பிறந்தா தம்பி யாருக்கு தெரியாது பாரு ஒரே தாய் வைத்த மக்கள் ஆமா ஒரு தாய் வைத்த பிள்ளை அவன் சப்பியா இருக்கா நீ தொப்பியா இருக்கா ஐயோ எங்க வீட்டுல பெரிய ஒரு கதையே நடந்துச்சு என்ன கதை எங்க அம்மா கர்ப்பமா இருந்தாங்க இவன் வயித்துல இருக்கும் போது கேமரானா இல்ல எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும் போது இந்த 5வது மாசம் 7வது மாசம் டாக்டர் செக்கப் போவாங்க சரி இந்த 7வது மாசம் டாக்டர் செக்கப்ல எங்க அம்மாவுக்கு மஞ்சக்காமல ரத்தத்துல கலக்குற ஸ்டேஜ் ஐயோ அதனால டாக்டர் சொல்லிட்டாங்க இது எந்த குழந்தை பிறந்தாலும் இது தாய்ப்பால் கொடுக்க கூடாது குட்டி பால தான் வளரணும் அப்படின்னு சொன்னதான் இவ பிறந்தா மஞ்சள் காமால குட்டி பாலோட வளர்ந்தான் நீ பிறக்கும் போது எந்த நோயுமே கிடையாது 4 கிலோ 400 கிராம் பரவாயில்லை 200 தான் 4 கிலோ 400 கிராம் அதனாலதான் பகவானே எங்க அம்மாவை மாங்காய் கோட்டை சப்பரால சப்பிட்டான் இவன் உப்பிட்டான் அருமை அருமை சரி சொன்னாதான் தெரியும்ன்றாவன் என்ன சொன்னாதான் என்ன தெரியும் நீ அதான் சொல்றியா பின்ன நீ யாரு எனக்கு எப்படி தெரியும் ஏண்டா பகவா போட்டாவாது பார்த்தியா பகவான் போட்டா பாத்துக்கிறேன் எங்க பார்த்த மாதா கோயில் மாதா கோயில்ல போய் பார்த்தேன் பகவான் போட்ட பஜனை கோயில் இருக்காது நேத்து எங்க இருந்து வண்டி எடுத்தா? வண்டி திருவண்ணாமலையில இருந்து பழனிப்பேட்டையில இருந்து வச்சு வந்த அரவையில
போட்டோ பாக்குறத தவிர ஆலயத்தை பாக்கல. அதான் இப்ப ஏசுநாதன் பண்ணோம். இல்லையா? ஏய் ஆனா என்னை யாரு தெரியல, விளக்கமா சொல்லுங்க. தம்பி ஆ, வசதியாவாதியாவாதிக்கு சிசுவாய் பிறந்த சோதை மலை வளர்ந்த கண்ணனே அதை கடலில் துயர்ந்த மணி வண்ணனே அதை கடலில் துயர்ந்த மணி வண்ணனே ஆயர் ஒருத்தவர் பதவி பாட்டினை அதிமலையில் மேலும் போகிறார் அவைக்கு புதகு பாலை குடித்தாய் அவைக்கு புதகு பாலை குடித்தாய் சொந்த அம்மா கம்பன் தன்னை மடித்தாய் ஆழ்வார் பகவானே, இப்ப புரிஞ்சு போச்சா யாருன்னு இப்ப ஒண்ணும் புரியலைங்க. என்ன ஆட்டுக்காரி, கோழிக்காரி, பன்னிக்காரி வறுத்து வச்சுக்கிற வேண்டினா வந்து நீங்க சாப்பிடுங்க. ஐயா வேணா, நான் பிரிட்ஜ்ல போட்டு வேக வைங்க. போட்டு வேக வைப்பாங்க. எட்டு மணி கறி அதை விட வைப்பாங்கடா. ஏன்டா டேய்? டேய், வானிலை வறுத்தா 3 நாள் 4 நாள் ஊசனம் தடிக்கும். பிரிட்ஜ்ல போட்டா ஒரு வாரத்துக்கு கிடக்கும். சீ, கூலிங்கா இருக்கும். வாரு வாரு வாரு. ஆறு பொண்ணு கம்மி அடி பழகுது. நான் என்ன தர முடியும் புலிக்கோ இல்லை நானு அந்த நாடகத்தை சொல்றாங்கல்ல போய் தண்ணி கூட வந்து நினைக்கிறேன். ஆமாண்டா ஏய் என்ன நீ எதிர்பார்த்து பாடுற இதை ஒண்ணுமே புரியுங்க, சொல்லுங்க. ஐயா அதை விட பனிகறி பிரிட்ஜில் போட்டு வைக்கிறேன். பகவான் கிட்ட வந்து இது சொல்றேன் சும்மா சும்மா சொல்லி ஐயா, வார்த்தை வச்சா பகவான் தின்ன மாட்டான் சொல்றேன். ஐயா, ஐயா. இது என்ன கருந்தல் பையன் அபுஷ்டு அபுஷ்டு பகவான்டா பகவான்டா. ஏய் சரி, தெளிவா சொல்லுங்க. ஐயா தம்பி ஆ, தீர்த்தனை பாண்டவர்க்கு சாரதியாயி பட்டனை பழித்தாப்போர் முடித்தாய் பட்டம் தருமர் ஐவர்க்கு மூடி கொடுத்தாய் பட்டம் தருமர் ஐவர்க்கு மூடி கொடுத்தாய் புறா தீர்த்தனை பாண்டவர்க்கு சாரதியாயி பட்டனை பழித்தாப்போர் முடித்தாய் பட்டம் தருமர் ஐவர்க்கு மூடி கொடுத்தாய் பட்டம் தருமர் ஐவர்க்கு மூடி கொடுத்தாய் பாண்டுரங்கரே பாவ பணிபட பக்தவச்சல வருவரும் தர அந்த பாவப்பலகால் அவனையே காட்டிட்டார் அந்த பாவி இறையன் உயர் மாய்த்திட்டாய் இப்பயாவது புரிஞ்சு போச்சாடா இப்படி ஒண்ணும் புரியுங்க. என்ன அவரக்கா, வெண்டக்கா, முருங்கக்கா, உங்கக்கா, எதிர்விட்டு பூமிக்கா, தானங்க. ஐயா, கொல்லிக்கா, வசூலங்கக்கா, மல்லிகா. மல்லிகா, வெண்டைக்காய், கங்கு. எல்லாத்துக்கும் சொல்றேன். முருங்கக்கா, வெண்டக்கா, பூமிக்கா. சரி பரவாயில்ல இவன் எதை சொன்னாலும் எதிர்பார்த்து பாருவான் டேய் சும்மா சொல்ற கேளு வைகுந்தமே வைகுந்தமே குறிப்பிடமா அமர்ந்தருளிய ஜி நமோ நாராயணமூர்த்தி ஏய், பகவான்டா, பகவான மாட்டியா? அதிக குடியாத, பின்னாடி எறும்புட்டு கொட்டும். ஆழ்வார் ஆ, சரி பகவானே, நான் நாராயணனா இருந்து நாராயணனா இருந்து இப்ப இந்த பிறவி இந்த அவதாரம். இது கண்ணன் ஜனனம் கண்ணன் பிறப்பு. நான் கண்ணனா ஏன் பிறந்தர் கேட்டா கண்ணனுக்காக. தம்பி ஓ, இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி. அது கையில் இருக்குவார் உதிர கபாலம் ரத்த கபாலம். அது உதிர கபாலத்திற்கு உதிர சாதிப்பதற்கு தான் ஆஹா. நான் கண்ணனா வந்து பிறந்தேன். வந்திருங்க. அது போகட்டும் ஆ, இரு ஒரு பேசாத. ஒரு செய்தி தெரியுமா எப்படி? பகவானே. இன்னைக்கு ஒரு அருமையான நாடகம் ஆமா, ஆனா என் தொண்டை தான் போடும் போல இருக்கு, தெரியல நேற்று கொஞ்சம் நல்லா இன்னைக்கு பிடிச்சிக்கிட்டா நண்டு சூப்பு சாப்பிடுங்க. நண்டு சூப்பு. நான் பூடூர் போட்டு வரணும் நண்டு தின்ன சொல்றான் ஏம்மா ஏன்டா அந்த மாதிரி? டேய், டேய், டேய். மீனாட்சி டேய், ஒரு மாத்திரை சாப்பிடுங்க. கிச்சு கிச்சு மூட்டுங்க. ஏய் அதெல்லாம் பார்க்கட்டும். ஒரு செய்தி தெரியுமா என்னங்க? ஐவர் ராஜாக்கள் ஐவர் ராஜாக்கள் துரியோதனாஜன் 100 பேர் 100 பேர் அவருக்குள்ள விகடக்குறவை ஏற்பட்டு ஏற்பட்டு, டேய் சூதுப்பகடை அடி நாட்டு ராஜ்யத்தை பறித்த துரியோதனன் துரியோதனன் ஏன் பாண்டவர்களை பாண்டவர்களை 12 ஆண்டு வனவாசம். ஓராண்டு அஜ்ஞாதவாசம். கழிச்சு வந்தான். நாடு தரை. நாடு தர்றேன் ஆஹா. கரார் நியமித்தான் கட்டளையிட்டார். கரார் நியமித்தான் கட்டளையிட்டார். ஐயா, கரானேமித்தானா சில பேருக்கு தெரியும் தெரியாது. ஆ. கட்டளையிட்டானா எல்லாத்துக்கும் தெரியும். ஓஹோ இது ஒரு நியாயம் நம்மளுது அதான். சின்ன பையனா தான் அவன் பேச்சு கேட்கும் ஆமா. சரி பரவாயில்லை கட்டளை இட்டான் கரானேமித்தான்.
ஏண்டா, எப்படி வரா பாரு. ஏதோ அடிச்சா தருமா? கட்டளை என்பதும் கராணை பெற்றதும் ஒண்ணு. அவர் சொன்னார் பார், அதான் வேறு. வேண்டாம். அதை சிறுவர் கொண்ட பாண்டவர்கள் பாண்டவர்கள் 12 முடித்து ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை முடித்து நேற்றைய தினத்திலே விளையாடு அளிக்கப்பட்ட ஓப்பராவிய பட்டணத்திலே தங்கி கிடையாது சொல்லு. அதான் ஊப்பலாய பட்டணத்துல தங்கி, ஓப்பராவிய பட்டணத்திலே தங்கி ஊப்பலாய பட்டணத்துல தங்கி. எத்தனாவது படிச்சீங்க? வந்து கம்பி இல்லங்க, பூபாதி பாய் பிறந்து எனக்கு உமப்பராவிய பட்டணத்திலே தங்கி தங்கி உமப்பராவிய பட்டணத்திலே அதான் என்னது சொல்றா, அதான் ஊப்பலாய பட்டணத்துல தங்கி உத்தரப்பிரதேசத்துல தங்கி அழகான வந்துட்டா. அதனால் பாண்டவர்கள் நேற்றைய தினத்திலே உலகமாமணியை தூது அனுப்பினார்கள். நாடு கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். ஆமா என்று கோபால கண்ணனை அழைத்து மாமாவை அழைத்து என்ன தூது அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தினால் என்னடா ஐயா, சித்தத்தினால சில பேருக்கு தெரியும், தெரியாம கூட இருக்கும். எண்ணத்தினால எல்லாத்தையும் தெரியும், கேட்டு பாருங்க. சரி விடு. அப்ப பாண்டவர்கள் என்னை தூது அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தினால் சித்தத்தினால் ரெண்டு ஒண்ணு தான்டா. நீ கேட்டுன்னு சும்மா தானே உட்காந்துக்கிறீங்க. நீங்க எடுக்க வேண்டியதான சேர்ப்ப அப்படின்றார் பாவம். அதனால இன்று மாமா கோபால கண்ணன் வர வேண்டும் என்று சொல்லி பாண்டவர்கள் வரும்படி உத்தரவு. ஐயோ ராஜாக்கள் இருந்தா பின்னாடி பேண்ட் வாங்கடா. எப்படி போகுது, என்ன காரணம்? ஐயா 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 தம்பி, இந்த காசு இப்ப வார்த்தை வேணுமோ இப்ப வார்த்த கூடாது. மாமா ஐயா, உங்க மாமா கோபாலகன் வந்து பீமா என்னயா உட்காரலாமா? ஏண்டா எல்லாத்துக்கும் சூழ் வைப்பாங்க கூட. வாங்க சீக்கிரம் வாங்க. அப்படியே எனக்குதான் பொத்து கஷ்டமாக தெரியுது. ஐயா மகாராஜா, மாமா கோபாலகன் சிவாஜி போடாச்சு. சந்திர குலம் மணி தேவா ஒருவன் தாய் தர்ம பூவா. 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 தம்பி அண்ணா மாமா ஏந்திரப்பா பீமா அடமதி குளத்து ராஜம் மன்னா
பீமா மாமா நான் எட்டி கண்ணத்துல அடிப்பா நடக்குது ஓ எட்டி கண்ணத்துல அடிப்பா நடக்குது அவனை அடிக்க சொல்லு உலகத்துல நீ கம்மனரோட சுத்தி குடுறடா கூட்டு போய் வச்சிருக்க பிச்சு முடும் பிச்சு ஏய் பீமா மாமா என்னன்னு கூப்பிட்டா மாமா என்று ரொம்ப பிரமாதம் தான் இந்த மாமா நிற்பாரு பராக்கிரமத்தோடு நீ உன்னுடைய புகழும் கடிபட்டு வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்த அப்படியே ஆகட்டும் மாமா யார் வந்திருப்பது தம்பி சகாதேவன் வந்து என்ன பகவானே சகாதேவன் சொல்லணும்னா ஆடுறீங்க பயந்து நிக்கிற அந்த பையன் கொஞ்சம் படிச்ச பையன் ஆமாங்க அது கொஞ்சம் திமிரா பேசும் ஆமா ஆமா அடா அவன் கிடக்குறான் போய் நீங்க பயப்படலாமா அதானே அவங்க கிடக்குறாங்க குச்சி மலாட்டா யாரா பிஞ்சி மலாட்டா அதானே பிஞ்சி மலாட்டா போட்ட மொழிக்குமா பிஞ்சி மலாட்டா அண்ணா தம்பி சகாதேவா அண்ணா மாமா நான் வந்து இருக்கிற ஆசீர்வாதம் சரி பாக்குறே ஆகட்டும் ஏ பூபதி மாமா துர்ரு வந்தாரா சொல்ல திமிரா பேசுவான்னு ஆமாங்க சரி வர சொல்லுவாங்க துர்ருனா துர்ருனா பண்ணி ஓ மாமா சகாதேவா மாமனுக்கு தகுந்த மரியாதை மாமா வணக்கம் வணக்கம் மாமா சொல்ல ஆமாங்க நான் காலை தூக்காத இருந்தா என் காலே போயிருக்கிட்ட பையா கொஞ்சம் மேல தூக்கி போட்டு தான் உங்க நெத்தி மேலே வந்துருக்கோம் எதனா சொல்லி பயமாக்கு வேற தும்பா இளங்கன்று பயமறியாதுன்ற கதையா ஐயோ ஐயோ இதனால அப்படியே கட்டிங்கிறோம் ஒன்னும் தாங்கள சோற வசல அதெல்லாம் தேவையில்லை தம்பி ஐயா இதெல்லாம் கதையான ஊர் கதை கேட்கிற ஊரு ஆமா ஆமா அதாவது தான் இந்த நாடகம் கேட்டிருக்காங்க அவங்க புரியுதா ஆமா அதெல்லாம் வேண்டாம் அசிங்கமா எல்லாம் பேசக்கூடாது நான் நோ பேட் பேசுங்க அது என்னது கெட்ட வந்து பேச மாட்டேங்க ஏய் மாமா என்னடா மாமா அது கிடையாது மாமா என்னுடைய வாழாயத்தை இப்படி வச்சுக்கிட்டு மாமா வணக்கம் அப்படின்னா மாமாவை வெட்ட பாவடையா இருக்கு அதனாலதான் என்னுடைய ஆயுதத்தை கொண்டு வந்து மாமா பாதத்துல வச்சு வணங்குறேன் நீங்க தான் சகாய தப்பா புரிஞ்சுட்டீங்க ஏன் அதனாலதான் அவர் ஆயுதத்தை எடுத்து வந்து உங்க பாதத்துல வைக்கிறாங்க எல்லாம் குடிக்கவரா போவியோ குடிக்கவரா போவியோ மாமா சொல்லு எழுந்திருப்பா சகாதேவா மாமா எத்தையான மாத்ராதேவி உலகத்தின் நிலை பெற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கிறேன். சரி நேரம் உன் வீட்டுல மாடு மேய்ச்சி பொம்பளை உங்க வீட்டுல பால் பாக்கெட் போட்டு பொம்பளையா ஜானி வந்த பொம்பளை பொண்டாட்டிக்கு என்னடா மரியாதை ஒண்ணு வாங்கிடு பொண்டாட்டி மரியாதை கொடுத்தா பொங்கி போடுவாங்க நாம சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தாதான் அவன் கொஞ்சம் போடணும் இப்பெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல அப்படின்னா அவங்க தான் ஏரி வேலை விட்டாங்களா ஏரி வேலை பண்ண சம்பாதிச்சு வட்டி விடுறாங்க இப்ப வேற எத்தனை கை வட்டி விடுறாங்க எனக்கு தெரியும் நல்ல பையன் சரியான ஆள் போலகுதுமா ஏரி வேலை காசு வரைக்கும் போட பாரு வட்டி போடுறவங்கள அதிகமா கூட்டி போடுறாங்க மாமா தம்பி மாமா திரௌபதி வந்திருக்கா ஆமாங்க சரி வர சொல்லு மன்னவா உன்னுடைய
போட்டுனா வச்சுக்க. ஆண்டனா எட்ட இருக்கிறா, அண்ணனை கிட்ட ஓடியா. அதானே அம்மா காசுக்குதா? எங்க அண்ணனை பாக்குன்னா அப்ப எங்க எம்மா நாளாச்சு அண்ணனை பார்த்து. அம்மா நாளாச்சு அண்ணனை பார்த்து. அதனால ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா ஆ, எவ்வளவு பாசமா போகணுமோ அப்படிதாங்க அண்ணனை பாக்குறேன். ஆ. இப்ப அண்ணன் வந்துக்கிறாரு. வந்துக்கிறாரா? போனமா பார்த்தமா வந்தமான்னு இருக்கணும். போய் வா. நீ என்ன சந்தாத பேர் எடுத்துக்கிறா? நம்பாத பொண்டாட்டி தொம்பை இட்டுட்டு போகலாம். ஏய், நீ வாமா அவன் கிடக்குறான். ஆமா ஓஹோ அண்ணா தங்கா திரௌபதா சொல்லுமா. கண்ணா ஆ. கர்ணவண்ணா கேசவா ஆ. மாதவா ஆ. யாதவா ஆ. கோவிந்தா ஆ. என்னடா அம்மா காக்கா கேட்கறாங்க. நீ செவிடான வாங்கல. ஏய். கடிச்சு விடு, குடிச்சு விடு, நண்டு விடு, தின்னு விடு. ஏய், ஐயோ. யாரோ அண்ணா உனக்கு சரியா போச்சு. சரியா போச்சு. சின்னவன பண்ணவன குடிச்சவனா இல்ல. அது கடைசி சாண்டை குடிச்சுனே கேக்குது. ஏய், சை. அமினாக்கி, என்ன பகவானே? தம்பி ஆ, ஆறாம் நாம யாரோ திருப்பொருளை கண்டா. ஆ, பொருளை எண்டோ. ஓ, என்னங்க? நாங்க ஷார்ட்கட்ல போறவங்க. ஆறாம் நாம யாரோ திருப்பொருளை கண்டா. பொருளை எண்டோ. அறந்தான கரியங்க ஆடலானே. ஆடலானே. காரணனை காரணத்தில் கலந்தோர் தன்மை. கடந்தவன் தன்னை கண்மணிக்குள் கண்மணி கண்ணொழியா நின்றார். கண் ஒளியா நின்ற. இது சொல்லணும் நீ. ஆ, கண்மணிக்குள் கண்மணி கண்ணொழியா நின்ற. அது எனக்கு வர மாட்டேங்குதுங்க ஐயா. டைம் இப்ப வேகமா போக மாட்டேங்குது. கண்மணிக்குள் கண்மணி கண்ணொழியா நின்ற. கண்மணிக்குள் கண்மணி கண்மணிக்குள் கண்மையா ஒன்று பாஞ்சாலியா. உலகநல்லூரா? இது பக்கம் தான் இருக்குது. கண்மணிக்குள் கண்மணி கண்ணொழியா நின்ற. ஆஹா. பூரணனை பூரணத்து பொற் கலச பொங்கை. பொங்கை பூமாது நாயகனை பொறிவில் சங்கை. சங்கை பாரணனை ஆஹா. பாரணன் முன் வந்து தோன்றோம். ஆ. மாதவனை காதலுடன் பணிந்து வாழ்வோம். அந்த மாதிரி தம்பி ஆ. ஒரு காலத்துல ஆ. என் தங்கை திரௌபதிக்கு துச்சாத துய உயக்கூடிய மனசு அப்ப அழைக்குது. ஆ. என்னுடைய பேர் பேர் எனக்கு 108. 108 நாமஜெயம். எனக்கு 108. நான் உனக்கு 108. அப்படின்னா அந்த எனக்கு 108. 108. ஆமா நாமதேயம். ஆ, அன்னைக்கு காலத்தில் ஆ. துர்ச்சாதனன் துகில் உடையும் போது போது அன்னைக்கு தான் இது சொல்லுது. ஆ. அண்ணா அண்ணா. நாராயணா நாராயணா. அண்ணா, கோவிந்தா ஜனார்த்தனா மாதவா மாதவா. மதுசூதனா. ஆ, மது குடிச்சோனா? கொஞ்சம் இந்த பாரு ராம்குமார் ராமகுமார் கருணாநிதி இருவரோடு சேர்ந்து திரௌபதிக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 அம்மன் திரௌபதி அம்மன் துணை இருந்து காத்து ரட்சிக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். ஐயா ஏழை ஒரு ஐயா 1500. சரி உட்காந்து. டேய், டேய், டேய். யாருது? வா 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 பாஞ்சாலி. ஏமா பாஞ்சாலி. அண்ணம்மா சகாதேவா. சரி சாந்தி. ஓஹோ அண்ணா. திரௌபதா வணக்கம்.
யாகஜேனி திரௌபதி பாஞ்சாலி எம்மா அண்ணா அடடடடா பாஞ்சாலன் மகளாய் வந்த பாண்டவர்க்கு தேவியே பரந்தாமன் நாவியே பாஞ்சாலன் மகளாய் வந்த பாண்டவர்க்கு தேவியே பரந்தாமன் நாவியே பாஞ்சாலன் போய் ஐயோ முன்னாடி தாய் பீல வாய வச்ச கதையா போச்சா ஏய் கம்டா சோவரே காட்சி பண்ண இல்ல சாப்பிடு ஏமா அண்ணா அத படிந்த உமக்கு இறைவன் பெற்று இன்புற்று வாழும்படி உனக்கு காசு கொடுத்திருக்கிறேன் அண்ணா ஏமா நான் சுகமாக வாழ்வதா அண்ணா டேய் இந்த கழுதுக்கு இதே வேலைடா எப்ப பாரு என்ன அன்னைக்கு வந்தா புலம்பர் வேலை டேய் புலம்பர் வேலைங்க எழுத்து சோரமா பேசுற கண்ணிக்கு புலம்பர் வேலை எப்ப பார்த்தாலும் உனக்கு என்ன குறை உனக்கு என்ன அண்ணன் குறை சார் என்ன சூத்து கண்ணு இல்லையா தனிக்கு துணி இல்லையா காலில் போறதுக்கு செருப்பு இல்லையா கையில போறதுக்கு கையில போறதுக்கு செருப்பு இல்லையா காலில் போறதுக்கு வலையில இல்லையா மேல போறதுக்கு பாவாடை இல்லையா கீழே போறதுக்கு ஜாக்கெட் இல்லையா என்ன வாரி சுத்துற தடுவாங்க என்ன வாரி சுத்துற தடுவாங்க என்ன உனக்கு குறை வைக்கிற தகிச்சுக்க வீடு எல்லாம் சர சர சரன்னு பேசுறா பையா பரவாயில்லை அருமடா என்ன ஏய் ஏய் ஏமா அண்ணா எவனுக்கு என்னாச்சுமா சுகமாக வாழ்வதா அண்ணா சொல்லுமா என்னமா அண்ணா சொல்லு கற்ற புயல் பிடித்து கற்ற புயல் பிடித்து கண்ணில்லா பெற்ற மகள் புயல் பிடித்து கண்ணில்லா பெற்ற மகள் பற்றி துகிலுரிய பாண்டவரும் பார்த்திருந்தார் பார்சபையில் பாண்டவரும் பார்த்திருந்தார் பார்சபையில் ஒற்ற ஜனத்தகிரி கோவிந்தா நீயே அன்றி தனத்தகிரி கோவிந்தா நீயே அன்று அற்றைக்கு என் மானோ கார்த்தார் அண்ணா 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 கட்ட குழல் பிடித்து கண்ணில்லால் பெற்ற மகன் அவன் பட்டு துகில் உரிய பார்த்திருந்த பாண்டவர்கள் கொண்டதனத்தகிரி கோவிந்தா நீயே அன்று அன்றைக்கு என் மானோ யாரு கார்த்தார் அண்ணா 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 ஏய் ஏமா அண்ணா இது பாரதி ஏய் அப்படியே உட்காரு இது பாரதி செய்யுள் ஆஹா அருமையா சொன்ன அண்ணா சொல்லுமா என்ன குறை உனக்கு அண்ணா சொல்லு 55 தேச ராஜாக்கள் அமரக்கூடிய சபையில் துரியாதன் தம்பி துச்சாதனன் அருதாமரில் ஏற்றி என்னை மாளாத வஸ்திரம் செய்கின்றார் அண்ணா அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நான் எப்படி இருந்தேன் மாதப்பிரவனை 3ஆம் நாள் அண்ணா சரி ஒரு பெண் என்று பாராமல் ராஜசபையில் தரதரதென்று இழுத்துக் கொண்டு என்னை மாளாத வஸ்திரம் செய்கின்றார் அன்றைக்கு 8 குருபீடம் 32 ஆச்சாரியமார்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணா வஸ்திராபரணம் செய்கின்றார் ஆமா எனக்கென்று பறித்து கொண்டு யாரும் பேசவில்லை அண்ணா அதனால் நீங்க தான் எனக்கு மாறாத துயில் தந்து என்னுடைய மானத்தை காப்பாற்று அண்ணா அதனால் அண்ணா என்னைக்கு என் குறை தீரும் அண்ணா அது மட்டும் இல்லாமல் தொலைவில் நிறுத்தி எந்த கூந்தலும் துயிலும் தீண்டி ஓஹோ வெளிய செய்தவரை நாளை வேறுடன் பொருளத்தில் தலைவரை குறித்து விட்டு தனிமுறை சரிந்திடாமல் இலகவே விரித்த குயில் இணையறுத்தி முடிவேன் என்றேன் அண்ணா அண்ணா அந்த துச்சாதனம் என்னுடைய மாலாத வஸ்திராம செய்து மெய் சோர்ந்து கை சோர்ந்து அத மண்ணை கவி கொண்டு அஸ்தாபுரம் சென்றார் அப்போய் சொல்கிறான் அண்ணனிடத்தில் சொல்றான் அண்ணா அந்த
அந்த திரௌபதி பெருவிரல் கூட பார்க்க முடியவில்லை. அதனால் கடல்ல ஏற்றம் கட்டி போடுங்க. அந்த கடல் தண்ணியே நான் இறக்கின்றேன். பாஞ்சாலி பெருவிரல் கூட பார்க்க முடியவில்லை அண்ணா அப்படின்னு சொன்னான். ஆனால் துரியோதனன் சொல்றான், தம்பி துச்சாதனா, கடல் தண்ணி ஏற்றால் பாருங்க. அந்த பாஞ்சாலி எடுத்துக்கொண்டு வந்து என் வல துணை மேல் அமைச்சரா அப்படின்னு சொன்னான். ஆனால் அண்ணா, அடே துரியோதனா, ஐயா பகவானே, அதுக்கு நீ இங்க வச்சிருந்து சாப்பிடணும். இந்த லைட் மற்ற ஒரு டீ, இந்த லைட் மற்ற ஒரு டீ வச்சுட்டு இப்ப சொல்லுமா மண்ணை கவி கொண்டு கடல்ல ஏற்றம் கட்டி போடுங்க. கடல் தண்ணியே இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னான். ஆனா துரியோதனன் சொல்றான். அப்ப துரியோதனன் சொல்கின்றான், அடே தம்பி துச்சாதனா, பாஞ்சாலி இழுத்துக் கொண்டு வந்து என் வல துணை மேல மித்திராவல அப்படின்னு சொன்னான். அடிய துரியோதனா, உன் வல துணை மேல வருகின்றேன். ஏன்னா 18 நாள் சண்டை ஏற்படும். 18 நாள் சண்டையில் உன் துணையை முறித்து அந்த ரத்தத்தை வாரி எண்ணெயாகவும் மாரிலமை பிடுங்கி சீப்பாகவும் மணிக்குடலை பிடுங்கி பூவாக எண்ணெய்க்கு வைக்கின்றோம். அன்னைக்குத்தான் என்னுடைய கூந்தலை முடிப்பேன் சபதம் இருக்கின்றேன். அந்த சபதம் எப்படி அண்ணா நிறைவேறும் அண்ணா? அண்ணா, இந்த குதிரை முடிக்காம கோவில் தருகிற கூட கொஞ்சம் கேட்டா உனக்கு மாறாத தொகை கொடுத்தேன். இல்லையண்ணா அதை போல இந்த கூந்தலை சீக்கிரம் முடிக்கிறான். போ உள்ள போ. எப்ப பார்த்தாலும் ஆனைட்டு வந்து போலமிட்டு வந்து எப்ப பார்த்தாலும் அண்ணா நான் விசில் இருக்கேன் பகவா மம்டி பாய் தங்கிச்சு. ஏன்னா அந்த பாப்பா இவர் தங்கச்சி தானே? அப்ப இவரோட மம்டி பாய் தங்கச்சின்னு கேக்குற? அப்ப பார்த்தாலும் அண்ணா அண்ணனுக்கு புண்ணாக்க பையன் தங்கிச்சு பிச்சு முடி பிச்சு ஒண்ணு டேய் அவன் இது வாங்க தர்மா. தர்மா